ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான இன்டர்ஸ்டேட் டிராவல் வ்ளாக் வரப்போகுது. நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்எஸ்டிசி கும்கியில தாங்க டிராவல் பண்ண போறோம். எஸ், நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அதுவும் நான் பர்சனலி இந்த BS3 அந்த வண்டியை ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த எடுக்கணும்ட்டு. பட் இப்போ வந்து BS6 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ண உடனே நம்ம இனாகிரேஷனுக்கெல்லாம் போய் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து இன்னைக்கு எண்ட் டு எண்ட் கவர் பண்ண போறோங்க. திரிசூர்ல இருந்து பழனி வரைக்கும் டிராவல் பண்ண போற ஒரு சூப்பரான தரமான பயணமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க இருக்கோம்னா, நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா திரிசூர் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து திரிசூர் வரைக்கும் எப்படி வந்தோன்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? எஸ், ஏர்லி மார்னிங் ஒரு சூப்பரான பயணங்க. வீட்டில் ஒரு 4 மணிக்கு கிளம்பி இங்கே ஒரு 7:30 வந்தாச்சு. நம்ம வண்டி 8:45 கிளம்புவாங்க. நம்ம இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. KSRTC பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு 2 விஷயத்துக்காக வந்தாங்க. ஒன்று வந்து நம்ம ஓணம் ஸ்பெஷல் வேற வருதுங்களா. ஸோ ஓணம்க்கு வந்து நிறையா இந்த பம்பர் லாட்ரி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருக்கேன். எனக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க இந்த லாட்ரி அடிக்கணும் அப்படின்னு. சின்ன பிளானு, ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க. நம்ம இந்த லாட்ரி வாங்கி ஒரு நாள்னாச்சும் ஒத்த பைசானாச்சும் நம்ம வாங்கணும் எடுக்கணும்ட்டு ஒரு அல்ப ஆசை. பட் ஸோ அதனால இப்போ ஓணம் வேற வருதுங்களா. ஸோ பம்பர் லாட்ரி போட்டிருப்பாங்க, அது ஒன்று வாங்குவோம். அடிச்சுச்சுன்னா உங்களுக்கு மறக்காம சொல்றேன். இன்னொரு விஷயம், நம்ம கடலைக்கறி ஒப்புட்டும் கடலைக்கறி சாப்பிடலாங்களா வாங்க. இப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் சாப்பிடல. ஸோ அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஒரு நல்ல கடையில் சாப்பிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எஸ் மக்களே, நம்ம வண்டி வந்துருச்சுங்க. வாவ், செம்மையா இருக்குங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக பெர்மிஷன் கேட்டாச்சு. போட்டிருக்கு பார்த்தீங்களா பழனி. ஸோ நம்ம கும்கி டிஎன்எஸ்டிசி கும்கியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம பயணத்தை தாறுமாறாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக வாங்கியிருக்கோங்க. பார்ப்போம், ரிசல்ட் வந்துச்சுன்னா மறக்காமல் சொல்கிறேன். இங்கே தான் வாங்கியிருக்கோங்க. இப்போ ஓணம் பம்பர் போயிட்டுருக்குங்க. 500 வாங்குறாங்க ஒரு டிக்கெட்டு. நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் நாளைக்கூட ரிசல்ட் வாங்கலான்ட்டு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். பார்ப்போங்க, நம்ம அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பார்ப்போம். கரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே போய் கடைசி 2 நம்பர்னாச்சும் மேட்ச் ஆகுமான்னு பார்த்தா கடைசியில் ஒன்றும் மேட்ச் ஆகாது. பட் நமக்கு நம்மளே சரி விடு, ஒரு நம்பரில் தானே போச்சு, அட்டையும் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் பண்ணுறோம், தவிர இதிலே முழுகக்கூடாதுங்க. எஸ், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கேன்டீனில் சாப்பிட்றேங்க.
வெஜ் தான். ஒரு பிளெயின் ரோஸ்ட் சொல்லியிருக்கேன். இடியாப்பம் கேட்டிருந்தேன். இடியாப்பம் கடலைக்கறி கிடைக்கலைங்க. ஸோ ஸ்பாயில். எஸ், இது எவ்வளோன்னு தெரில. சாப்பிட்டு ரேட் சொல்கிறேன். சரி, நமக்கு இடியாப்பம் கடலைக்கறி தான் கிடைக்கல. பழம்புரி கிடச்சிருக்குங்க. பழம்புரி சாப்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இங்கே தான் நம்ம நிற்கிறாரு. எஸ் மக்களே, ஸ்டிக்கரிங்க பார்த்தாவே ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? TN38N3909 பழனி பொள்ளாச்சி திரிசூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட் இன்டர்ஸ்டேட். செமையாக இருக்குது பார்த்தீங்களா? BS6 அசோக் லேலண்ட் ஜெமினி பில்டுங்க. சரி, அப்படியே நம்ம KSRTC பஸ் ஸ்டாண்ட் திரிசூரை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோமா? ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் வண்டி பார்த்தாங்க, சிறுவாணி சாரல். ஸோ அதை எடுக்கிறதுக்காக போகலாம். அப்படியே ஒரு SCTC நிற்கிறாப்புல, அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, திரிசூர் சேலம் பெங்களூர், அப்புறம் திரிசூர் AC ப்ரீமியம். பின்னாடி இங்கே பாருங்க ஒரு SCTC UD ஒன்று இருக்குது. அப்புறம் சீட்டு கம் ஸ்லீப்பரு. இங்கே பார்த்தீங்களா கொடுவாயூர், ஆலத்தூர், திரிசூர். இது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க, சூன் பண்ணிடலாம். ஆனால் வண்டி பயங்கர அடிங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, எர்ணாகுளம் சேலம்னு நினைக்கிறாங்க அதே வண்டி. இங்கே ஒரு கோயம்புத்தூர் வண்டி, கோவை. இங்கே ஒரு சேலம் வண்டிங்க. சேலம் எர்ணாகுளம், ஒருவேளை சேலம் திரிசூரா இருந்திடலாம். ஆனால் சேலம் தான் போட்டிருக்குங்க. சேலம் D452 இது. அது சேலம் D462 என்னமோ போட்டிருக்குங்க. இது நம்ம கோயம்புத்தூர் போகிற வண்டி தாங்க. எஸ் மக்களே, நம்ம பஸ் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. டைம் ஒரு 8:30 ஆச்சு. கரெக்டாக 8:45க்கு நம்ம திரிசூர்லேருந்து கிளம்பி நம்ம பழனி வந்திங்கன்னா 12:45க்கு ரீச் பண்ணுற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த திரிசூர்லேருந்து பழனிக்கு நமக்கு ஒன்றும் ரூட்டு புதுசு இல்லைங்க. நம்ம குருவாயூர் திருப்பூர் எடுத்துகிட்டு போகலாங்க, அதே ரூட்டு தாங்க. நம்ம திரிசூர்லேருந்து வடக்கஞ்சேரி போயிட்டு நிமாரா போயிட்டு கொளிங்கோடு, பொள்ளாச்சி, உடுமலை, பழனி தாங்க. எத்தனை மணி நேரத்தில் ரீச் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணுங்க. பயணத்தை ஆரம்பிப்போமா வாங்க. ஆல்ரெடி நம்ம கொடிஷியா இனாக்ரேஷனில் பார்த்துருப்போம் வண்டி. மாலை மரியாதையோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வண்டி பிக்கத்தான் நான் உங்களுக்கு தம்மையில் போட போகிறேன் பாருங்கள். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பிரான்ச்சுங்க. நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. இந்த ட்ராவல் ஒரு முக்கியமான பர்சனுக்கு தேங்க் பண்ணணும், வேறு யாரும் இல்லை, நம்ம AR ஃபோட்டோகிராஃபர். அவர் மூலியமாக தான் டைமிங் கேட்டு விசாரித்து நிறைய ஹெல்ப் பண்ணார். கடைசியில் இங்கே வந்து ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சட்ட சிக்கலாச்சு. அவர்கிட்ட கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் சரி எடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எஸ் மக்களே, நம்ம திரிசூர்லேருந்து பழனிக்கு ஒரு 161 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் ஃபேர் வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 165 ரூபா போட்டிருக்கு. ஆக்சுவலி 2 வண்டி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. காலைல 5 மணிக்கு பழனியில் ஒரு வண்டி, இங்கே 8:45 ஒரு வண்டிங்க. அந்த வண்டி ரிசர்வேஷன் இருக்குங்க. 165 ரூபா வெப்சைட்டில் போட்டுருந்துச்சு. ஸோ பார்ப்போம், நேரில் வந்து எடுக்கிறோம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, இப்போ வரக்கூடிய TNSTCலாம் நம்ம கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஜிபே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதில் கூட நம்ம ஜிபே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாங்க. எஸ், திரிசூர்லேருந்து பழனிக்கு 175 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்னோட ஆன்லைனில் கம்மியாக போட்டிருக்கு, இதில் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆன்லைனில் புக்கிங் சார்ஜஸோடு பார்த்தீங்கன்னா 165 + 30 ருபீஸ்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 190 ரூபா வந்துடும். அதுக்கு நம்ம நேர்லேயே வந்து எடுத்துக்கலாங்க. 175.
ரெண்டு எஸ்சிடிசிங்க, எந்த வண்டின்னு தெரில, ரெண்டுமே சேலம். எஸ் அப்படியே நம்ம ஹைவே ரீச் பண்ணியாச்சுங்க. ஐ திங்க் ஸோ ஏகப்பட்ட ஓவர்டேக்ஸ் அமையும்னு நினைக்கிறேங்க. சேலத்துக்கு கரெக்டாக இங்கிருந்து 259 கிலோமீட்டருங்க. நான் ஈகராக வெயிட் பண்ணுறது என்னன்னா, அந்த திரிஷூர் அந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, பிரிட்ஜுங்க பாருங்க, இந்த டனல், அந்த டனல் என்ட்ரிக்காக தாங்க வெயிட்டிங்கு. இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரோட் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ அந்த சைடு ஒரு தனியாக பிரிச்சுட்டாங்க, இந்த சைடாக பிரிச்சிருக்காங்க. ரோடும் மோசமாக தாங்க இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். எஸ் நம்ம கோயம்புத்தூர் வண்டி தாங்க. இந்த வண்டி கரெக்டாக 5:30 எடுப்பாங்க. இந்த வண்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குங்க. வரும்போது இதில் தான் வரலாம் நினச்சேன், பட் ட்ரெயினில் வந்துட்டேன். எஸ் மக்களே, ஆவலாம் எதிர்பார்த்துட்டு இந்த டனல் வந்தாச்சுங்க. எஸ் நம்ம அப்படியே டைவர்ட் ஆயாச்சு. எஸ் வடக்கஞ்சேரி கரெக்டாக 9:26 வந்திருக்காங்க. வந்தோடனே பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. ஆப்போசிட் போச்சு பார்த்தீங்களா, கோயம்புத்தூர் திருச்சூர் கலைமகள் 1 and only இந்த ரூட்ல ஓடக்கூடிய பிரைவேட் பஸ்ஸுங்க.
நெக்ஸ்ட் நமக்கு நிமாரா தாங்க ஸ்டாப்பு. நிமாராக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி தான். எஸ் 9:50க்கு நம்ம நிமாரா வந்தாச்சுங்க. கரெக்டாக நம்ம பொள்ளாச்சிக்கு இங்கேருந்து ஒரு 47 கிலோமீட்டர் இருக்குங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் இல்லை 50 நிமிஷம். கோலிங்கோடு கரெக்டா 10:10க்கு வந்துருக்காங்க. கோலிங்கோடு எஸ் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சுங்க. கோவிந்தபுரம் வந்தாச்சு. எஸ் இவ்வளோ நேரம் நம்ம கேரளாக்குள்ளே வந்திருந்தோம். இப்போ தமிழ்நாடு ரோட்டுக்குள்ளே வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிகிட்டு இருக்கேன், அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. எஸ் மக்களே, பொள்ளாச்சிக்கு ஒன்று 13 கிலோமீட்டர் இருக்குது. ஆம்பராம்பாளையத்துக்கு 8 கிலோமீட்ரு. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு 55, பழனிக்கு ஒரு 75 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ் பொள்ளாச்சியோட ஒரிஜினல் பியூட்டி இதுதாங்க. சுங்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:57, ஆல்மோஸ்ட் ஒரு 11:40ங்க. இப்படியே போனோம்னா ஆனமலை, வேட்டைக்காரன்புதூர், காளியாபுரம் அந்த ஏரியாவில் வருங்க. அந்த மாசாணியம்மன் கோயில் சொல்லுவாங்களே, அது ரொம்ப ஃபேமஸ் நம்ம பொள்ளாச்சியில். அம்பராம்பாளையம் பாலம் வரும் பாருங்க, தரமாக இருக்குங்க வியூ. இப்போ
கேரளாவில் மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் மழை. பாப்பா தண்ணி அவ்வளோ இருக்குன்ட்டு. நல்லாவே தண்ணி போகுதுங்க. அம்பராம்பாளையம் கரெக்டாக 11 மணிக்கு வந்தாச்சுங்க. பொள்ளாச்சி கரெக்டாக 11:12 வந்திருக்கோங்க. இதாங்க பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்ட். அப்புறம் அப்படியே ஆப்போசிட் போயிடுவோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா யார் வராங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் கொடைக்கானலுங்க. 10 மணிக்கு எடுப்பாங்களா காலையில். இது வந்து ஒரு ரிசர்வேஷன் பஸ்ஸு, தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டி BS6 மாற்றினா நம்ம விளாக் எடுக்கலாங்க. ஆனால் BS3ஆகவே ஓடிட்டுருக்கு. சாரி, BS4. என்னன்னு தெரில, இந்த டவுனியெல்லாம் அந்த சைடு தான் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. என்ன ரீசன் தெரிலைங்க. 12:34. ஒன்று வடையகுளம், ஒன்று சேத்துமடை போகிறது. இத்தனை வண்டி போனதுக்கப்புறம் தான் நம்ம போவோங்க. ஷார்ப்பாக பொள்ளாச்சி ஒரு 11:15 வந்தாச்சுங்க. வண்டி யூட்டர்ன் போட்டு அப்புறம் தான் கிளம்புவோம். இத்தனை வண்டிகள் போனதுக்கப்புறம் நம்ம போவோங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னும் நமக்கு பழனிக்கு ஒரு 66 கிலோமீட்டருங்க. ரெகுலர் ரூட்டு தான். உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் போவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் பழனிங்க. 1 மணிக்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் போறாங்கன்னு பார்க்கலாங்க. பாருங்க மக்களே, உழவன் எக்ஸ்பிரஸ் செம்மையாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. எந்த பிரான்ச் வண்டின்னு தெரியல, ஆனால் உக்கடம் மாதிரி தெரியல. உக்கடம்னா போட்டிருப்பாங்க. 39 பழனி வண்டிங்க. பழனி பிரான்ச்சுன்னு நினைக்கிறோம். சூப்பராக இருக்குது வண்டி ஸ்டிக்கரிங்கு. எஸ் 11:27 செட் அவுட்டுங்க. அப்படியே பொள்ளாச்சி விட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வண்டி தாங்க ஜெமினி. எஸ் பழனின்னு தான் நினைக்கிறேங்க.
இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தாங்க. நம்ம பைபாஸ் போனதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உடுமலை, மடத்துக்குளம், பழனி 1:00 சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ட்டு. என்னடா கொடி பறக்குதுன்னு பார்க்குறீங்களா? கம்மிங் மண்டே டியூஸ்டே நம்ம சிஎம் வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓப்பன் பண்ண வராங்க. ஸோ அதனால தாங்க இந்த ஏற்பாடு. அதுவும் இந்த ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த லெஃப்ட்டு ரைட்லாம் செம குப்பை இருக்கும். அவர் வரேங்கிறக்காக அவ்வளோ க்ளீன் பண்ணிருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா பக்கமும் தாங்க. ஒரு வாட்டி நம்ம கோயம்புத்தூர் வந்திருந்தாரு, அந்த சித்ரா ரோடு எங்கள் காலேஜ் நான் அந்த ரோடு ஃபுல்லாக எப்போ பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும் ஒரு அளவுக்கு. ஆனால் அவர் வரான்னு சொல்லி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இதை முதலே கண்டினியூ பண்ணால் பரவாயில்ல. பட் அவங்க வரும்போது மட்டும் நீட்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? எஸ் மக்கள், இப்போ லெஃப்டில் டைவர்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா நம்ம கரூர், தாராபுரம் அங்கெல்லாம் போகிறதுங்க. அதிலே போட்டிருக்கும் பாருங்கள். எஸ், இந்த ரோடு தாங்க. கரெக்டாக கரூருக்கு 124 கிலோமீட்டருங்க. இந்த ரூட்டு சூப்பராக இருக்குங்க. தாராபுரம் போகிற வரைக்குமே நம்ம முதல் பண்ணல் பஸ்ஸில் எடுத்துருப்போம். கரூர் டு பொள்ளாச்சி, கரூர் சூப்பரான வீடியோங்க அது. பாருங்கள், புல்டோசர்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. கொஞ்சமாக இருக்கும் போதே பரவாயில்ல, எல்லாம் பெருசாகி அதிகமாக இருக்கும்போது ஆளை வச்சு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. NH 83 ஜாயின் பண்ணியாச்சுங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்போ இந்த ரூட் வந்து ஒரு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ரெடி ஆகணும். நானும் அதுக்கு தாங்க எதிர்பார்த்துட்ருக்கேன். எப்போ இந்த பைபாஸ் ஒர்க் முடியும், எப்போ இந்த ரூட்டில் நம்ம கோயம்புத்தூர் போவோன்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். சொன்னோம் பழனிக்கு 48 கிலோமீட்டர் இருக்குங்க. எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டுங்க, எதுக்கு இந்த தஞ்சாவூர், வேளாங்கண்ணிக்கெல்லாம் டைமிங் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுங்க, இந்த செங்கனாச்சேரி வேளாங்கண்ணி இருக்கலாம், அது எல்லாமே இந்த வழியாக தாங்க போகுது. செங்கனாச்சேரி வேளாங்கண்ணி, அப்புறம் சாலக்குடி வேளாங்கண்ணி, அந்த 2 வண்டி KSRTC ப்ரீமியம் சர்வீஸு இந்த வழியாக தான் போகிறாங்க. நைட்டு ஒரு நாள் வந்தோன்னா ட்ரை பண்ணலாங்க. செங்கனாச்சேரியிலேருந்து வேளாங்கண்ணி ட்ராவல் பண்ணலாம். எஸ், திருப்பூர் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சுங்க. கோயம்புத்தூர்லேருந்து தாண்டி திருப்பூர் வந்தாச்சு. அல்டிமேட்டுங்க. ஐயோ, உடுமலைப்பேட்டை டைவர்ஷன் ஆயிடுச்சுங்க. இந்த லெஃப்ட் சைடு செட்டப்பெல்லாம் பாருங்கள் மக்களே. திருப்பூர்லேருந்து இப்படி தாங்க வருவாங்க. கரெக்டாக கோயில்வெளி இனாக்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி வருவாருங்க. இங்கே வந்துட்டு தான் கோயம்புத்தூர் போவார்னு நினைக்கிறேன். பயங்கர ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. கலைமகள்
மடத்துக்குளம் கரெக்டாக 12:20ங்க. மீண்டும் மீண்டும் நம்ம NH83 ஜாயின் பண்ணியாச்சு. மணி ஒரு 12:25ங்க. இன்னொரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். கரெக்டாக 12:40க்கு வண்டி வாய்க்கால் பிரிவுங்க. மக்களே, பழனி வந்தாச்சுங்க. கரெக்டாக ஒரு 12:45. இங்கே வந்த உடனே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ மக்களே, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்டுங்க. இங்கே பாருங்க, திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் இந்த வழியாக திருநெல்வேலிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்களா? ஆப்போசிட் போகுது பாருங்க, மதுரை கார்பரேஷன் வண்டி. என்னங்க இது, ஸ்பெஷலுக்கு வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உக்கடம் டு திருநெல்வேலி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ரொம்ப நன்றி. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. சிறப்பாக தரமாக பண்ணியாச்சுங்க. எஸ், ஃபைனலி பழனி 12:50க்கு வந்தோம். ஒரு சூப்பரான பயணம். ஆக்சுவலி எத்தனை மணி நேரம்னா, நம்ம 8:45 எடுத்திருந்தோம். 8:45 எடுத்து 12:45 வந்திருந்தோம். ஒரு 5 மணி நேரம். பட் 5 மணி நேரம் 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான பயணம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இந்த வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம், ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் வீடியோவில் கூட காட்டல. உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு தெரியும். சரிங்களா? எஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. மொத்தம் 2 சிங்கிள் எடுக்கிறாங்க. காலைல பொள்ளாச்சியில் 5:30க்கு ஷார்ப்பாக எடுத்து திருச்சூர் போயிடுவாங்க. திருச்சூர் போயிட்டு திருச்சூர் 8:45க்கு எடுத்து இங்கே 12:45 to 1க்குள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி இங்கே 1:45க்கு எடுத்து திருச்சூர் ஒரு 6 மணிக்கு போயிடுவாங்க. அப்புறம் 6:30க்கு எடுத்து பொள்ளாச்சி ஹால்ட்டுங்க. இதுதான் வண்டியோட ஷெடியூல். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான தரமான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. அப்புறம் LCTNSCC முக்கியமாக ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்டட் ட்ராவல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப் வீடியோ இருக்குங்க. அதை ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா வீடியோஸ் ஃபஸ்ட்டில் கூட வரக்கு சான்சஸ் இருக்குது. டாடா. எஸ், அப்படியே நம்ம திருச்சூர் பழனி எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்ம வண்டி பாருங்கள், இங்கே தான் நிற்கிது. 1:45 கிளம்புங்க. உடனே கோயம்புத்தூர் போனாங்க. எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு 5 மணிக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு கட் பண்ணியாச்சு. பாருங்கள், சிங்கநல்லூர் வழியாக போகிற பஸ் எல்லாம் இங்கே விட்ருக்காங்க.